ஓம் முருகா சரணம். என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு நற்செய்தியுடன் உன்னை காண உன் அப்பன் முருகன் வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு முழு மனதோடும் உன் அப்பன் முருகன் உன் அருகிலே இருந்து இந்த வாக்கினை உனக்கு கோருவதாக நீ மனதார நினைத்துக்கொள். உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. இந்த பதிவை தொடர்ந்து கேட்பதற்கு முன்னால் ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்னு 3 முறை மனதார என வேண்டி பதிவிடு. நீ பதிவிட்ட அடுத்த கணம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும். நான் உனக்கு வைத்திருந்தது 3இல் 1 தொடு என்று சொல்லியிருந்தேன். நீயும் அந்த 3இல் 1 தொட்டாய். ஆனால் உனக்கொன்று தெரியுமா என் அன்பு குழந்தையே, நீ உனக்கு பிடித்த அந்த 3இல் 1 தொட்டாலும் உன் அப்பன் முருகன் வாக்கினை நம்பிக்கை வைத்து நீ தொட்டிருக்கிறாய். உன் அப்பன் முருகன் மீது உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது இதிலிருந்து எல்லாருக்கும் புரிந்திருக்கும். இன்று இந்த காணொளியை நீ கேட்கிறாய் என்றால் உன் அப்பன் முருகனின் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதனால் எதையும் நினைத்து உன் மனதில் கவலை கொள்ளாதே. உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு தான் இன்று உன் அப்பன் முருகன் உன்னை காண வந்திருக்கிறேன். அனைவராலும் இந்த காணொளியை கேட்டுவிட இயலாது. என் அருளும் ஆசியும் இருப்பவர்களாலே என்னுடைய வாக்கினையும் கேட்க முடியும். இன்று நீ இந்த வாக்கினை கேட்கிறாய் என்றால் உனக்கான காலம் ஆரம்பித்து விட்டது. சில நேரங்களில் உனக்கான காலம் வரும் வரை காத்திரு என்று நான் உனக்கு சில விஷயங்கள் மூலமும் என் வாக்கின் மூலமும் உணர்த்தியிருப்பேன். இன்று முதல் உனக்கான காலம் ஆரம்பிக்கிறது. யாரும் உன்னை குறைவாக பேசினாலோ இல்லை உனக்கு எதிர்மறையான வாக்கினை கொடுத்தாலோ அதை நீ ஒருபோதும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்று உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நற்வாக்கினையை கூற வந்திருக்கிறேன். உனக்கான காலம் ஆரம்பித்து விட்டது. எதிர்மறையான எண்ணங்களை இன்றோடு கைவிடு. உன் மனதில் இருக்கும் சிறு சிறு, அதிகமாக என்று சொல்லவில்லை, சிறு சிறு எதிர்மறையான எண்ணங்களை நீ கைவிட்டாலே போதும். ஏனென்றால் உனக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஒரு பெரிய மன நிம்மதியும் ஒரு பெரிய சந்தோஷமும் காத்து கொண்டிருக்கிறது. அது அத்தனையும் நடக்காமல் தடுத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? உன் மனதில் இருக்கும் சிறு சிறு எதிர்மறையான எண்ணங்களும் சிறு சிறு எதிர்மறையான செயல்களும் தான். அதை நீ நிராகரித்து விட்டாலே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செயலும் ஒரு மிகச்சிறந்த மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கப் போகுது. ஒரு விஷயத்தை மட்டும் உன் மனசில் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். உன்னோட எண்ணங்களும் செயல்களில் இருந்து தான் அந்த விஷயம் நடக்கவே ஆரம்பிக்குது. பிறர் சில விஷயங்களை உன்னோட வாழ்க்கையில் திணிக்க வரலாம், திணிக்கவும் செய்யலாம். ஆனால் அது நீடிக்கிறதும் அது பாதியிலே துண்டிக்கப்படுவதும் உன்னோட கையில் தான் இருக்குது. என் அன்பு குழந்தையே, நான் குடியிருப்பது அந்த ஆலயத்தில் மட்டும் இல்லை. என்னை முழு மனதார மன பக்தியுடனும் தூய்மையான அன்புடனும் நேசிக்கிற உன் மனதிலும் நான் இந்த முருகன் குடியிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்கள் கூட இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணம் என்றதும் ஏதோ ஒன்று நீ நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை நீ பெரிதாக யோசிக்கிறாய். யாராவது ஒருவர் ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மளை இப்படி சொல்லிவிட்டார்களே என்று உன் மனம் அதிக வருத்தப்படுகிறது. நீ உன் அப்பன் முருகனை வைக்கும் இடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைக்காதே. வாழ்க்கையில் நல்லது வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த இடத்தில் சிறு சிறு கெட்டதுகளும் வந்துதான் போகும். மகிழ்ச்சி வேண்டும் என்று நினைக்கும் இடத்தில் சின்ன சின்ன கஷ்டங்களும் வந்துதான் போகும். இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ நிதானமாக யோசித்துப்பார். அந்த பிரச்சனையும் கவலையும் நடந்து முடிந்து ஓய்ந்த பிறகு அதன் மூலம் ஏதோ ஒரு நல்லது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த நல்லது நடப்பதற்காகவே தான் இந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இந்த நிமிடம் அப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று நினைத்துப்பார். நடந்திருந்தால் ஆமுருகா என்று பதிவிடு. நிச்சயம் அது போன்ற தவறு இனி நடக்காத அளவிற்கு நீ பார்த்துக்கொள். ஒருவேளை அவ்வாறான தவறு
உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என்றால் அதை தடுப்பதற்கும் உன்னை காத்தருள்வதற்கும் உனக்கு அரணாக எனது வேலையை உனக்கு முன்வந்து நிற்கும். இது உன் அப்பன் கந்தனின் அருள்வாக்கு. இன்று ஒரு நற்செய்தியோடு வந்திருக்கிறேன் என்று கூறினேன் அல்லவா? அது என்னவென்று நீ யோசிக்கிறாய்? இதைத்தான் சொல்கிறேன். உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு நண்பனாகவும் உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு தோழனாகவும் உன் அப்பன் முருகன் உன்னை காத்தருள வந்திருக்கிறேன். உன் கூடவே இருப்பேன். அது சில சமயம் நான் வெளிக்காட்டவும் செய்வேன். நீ ஒரு முக்கியமான வேலைக்கு செல்கிறாய் என்றால் ஒன்று உன் கண் முன்னே மயில் தோன்றும். மயிலின் ஓசை உனக்கு கேட்கும். இல்லை, சேவல் வரலாம். சேவலின் சத்தம் உன் காதை எட்டலாம். இல்லை என்றால் எனதோ ஃபோட்டோ மூலமோ இல்லை என் நாமம் மூலமோ ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் முன்னே பயணம் செய்து கொண்டுதான் இருப்பேன். அதை உனக்கு உணர்த்தவும் செய்வேன். பலமுறை உனக்கு அவர் காண்பித்திருக்கிறேன். ஆனால் நீதான் கவனிக்கவில்லை. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகனின் வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை முருகா என்று பதிவிடு. ஏனென்றால் நீ நம்பிக்கை என்று பதிவிடும் பொழுதே உன் ஆழ்மனதில் உன் அப்பன் அதிக நம்பிக்கையுடன் ஆணித்தனமாக அமர்ந்து விடுவேன். உன்னோடு நான் பயணம் செல்லுகையில் உனக்கு சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்களையும் வரவிடாமல் நான் காத்தருளுவேன். நம்பிக்கையோடு ஏறு, நல்லதே நடக்கும். நீ உனக்கு பிடித்த ஒன்றை தொட்டிருக்கலாம், ஆனால் அந்த மூன்றுமே உனக்காக காத்து கொண்டிருந்த ஒன்றுதான். அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒன்று வேண்டும் என்று உன் அப்பன் முருகனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எது இருந்தால் அது நல்லதோ அதை பார்த்து பார்த்து செய்ய இந்த முருகன் உன் அப்பன் கந்தன் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உண்மையான அன்பும் பக்தியும் என்னை பூரிப்படைய செய்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதனால் நான் இன்று என் குழந்தையிடம் இந்த காணொளியின் மூலம் என் வாக்கினை கூறிக்கொண்டிருக்கிறேன். நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்ற நேர்மறையான எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள். யாரேனும் குறை கூறினால் குறை சொல்லும் வாய் குறை சொல்லி கொண்டுதான் இருக்கும். எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் யாரென்று அப்படின்னு உன் மனசில் நேர்மறையாக வளர்த்துக்கோ. என் தங்க பிள்ளையே, இன்று இந்த காணொளியின் மூலம் உனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பினை நான் சொல்கிறேன். நன்றாக கேட்டுக்கொள். உன் மனதார உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீ இந்த பதிவின் மூலம் நிச்சயம் கேட்கலாம். அது உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டியது உன் அப்பன் முருகனின் கடமையாக இருக்கும். இது நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. உனக்காக மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்காகவும் உன் நண்பர்களுக்காகவும் கூட இருக்கலாம். அல்லது உனக்கு தெரிந்த யாரோ ஒருவருக்காக கூட நீ வேண்டலாம். ஒன்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். உனக்காக கேட்கும் அந்த வரனை காட்டிலும் உன்னை சுற்றியிருப்பவர்களின் நலனுக்காக நீ வேண்டும் பொழுது அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதோட பலன் அவர்களுக்கு கிடைப்பதாக இருந்தாலும் உனக்கு அது 2 மடங்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் வந்தே தீரும். இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள். நீ தனக்காக யோசிப்பதை விட பிறர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக யோசித்து செயல்படும் ஒவ்வொரு செயலிலும் உன் அப்பன் முருகனின் முகத்தை காணலாம். அவனின் அருளும் ஆசியையும் நீ காணலாம். இது உன் அப்பன் கூறும் சத்திய வாக்கு. உன் மனதளவில் நீ யாருக்கும் துரோகம் நினைத்ததில்லை, யாரையும் ஏமாற்றியதும் இல்லை. ஆனால் உனக்கு தெரியாமல் ஏதாவது செய்திருந்தால், சிறு சிறு தவறு செய்திருந்தாலும் அதை இந்த பதிவின் மூலம் நீ என் காலடியில் சமர்ப்பி. அதற்கான வரும் கெட்ட கர்ம பலன்களை நிச்சயம் உனக்கு தடுக்க நான் உனக்கு ஒரு நல்வழியினை காமிப்பேன். நம்பிக்கையோடு இரு. இந்த அப்பன் முருகன், இந்த கந்தன் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மன நிம்மதி உன்னை தேடி வர காத்திருக்கிறது. மன நிம்மதியை கிடைக்கும் பொழுது நம் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறும் என்பதனை புரியும் தருணம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த காணொளியின் மூலம் உனக்கான காலம் வந்துவிட்டது என்று உன் அப்பன் முருகன் நானே சொல்லியிருக்கிறேன். உனக்கான காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று நீ பொறுத்திருந்து பார். சின்ன சின்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தரலாம், ஆனால் அதுவும் கூட உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே நடக்கிறது என்று புரிந்து கொள்.
தற்சமயம் அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அது உன் வாழ்க்கையில் நடந்தது தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் என்று நீ புரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை பெரிய அளவிற்கு அழைத்து செல்லும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.